வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்ற பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் இன்று சந்திப்பு. அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பு. உங்கள் சகோதரன் தான் முதலமைச்சராக இருக்கிறான் என்ற உரிமையோடும் நம்பிக்கையோடும் தமிழகத்தில் வந்து முதலீடு செய்யுங்கள், முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் எனவும் ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னேறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உட்பட 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ₹51.50 குறைந்து ₹1738 விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை என அறிவிப்பு. பால், காஃபி, டீ தூள் விலை அதிகரிப்பு காரணமாக இன்று முதல் உயர்கிறது டீ காஃபி விலை. டீ ₹15க்கும் காஃபி ₹20க்கும் விற்பனை செய்யப்படும் என டீ கடை வியாபாரிகள் சங்கம் தகவல். வடமேற்கு வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் மழை பாதிப்புகள் குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை. புதுச்சேரியில் மேகவெடிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தல். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட 4 இடங்களில் 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அமைதியாக சிலைகள் கரைக்கப்பட்டதாக காவல்துறை அறிக்கை. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். கரை ஒதுங்கிய மர பலகைகளை உடனடியாக அப்புறப்படுத்திய தூய்மை பணியாளர்கள். தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வெங்கட்ராமன் பொறுப்பேற்பு. டிஜிபி பணிக்கான கோப்புகளை வெங்கட்ராமனிடம் கையெழுத்திட்டு ஒப்படைத்தார் சங்கர் ஜிவால். தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழக தலைவராக டிஜிபி வினீத் தேவ் வான்கடே நியமனம். டிஜிபி சைலேஷ்குமார் யாதவின் ஓய்வை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஆணை. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபி நியமனம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகள் 6 பேரின் பதவி உயர்வை தமிழ்நாடு அரசு தட்டி பறிப்பதாகவும் விமர்சனம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெறுகிறது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம். குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி இதுவரை பதில் அளிக்காததால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் முதுகில் குத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவதில்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம்.
பிரச்சார கூட்டத்திற்கு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. டி நகரில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். திமுக மீது மக்கள் கோபத்தில் உள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். திமுக ஆட்சியை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது என பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது. இந்துக்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டியடிக்கும் நேரம் வந்துவிட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றம். உடல்நிலை மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இரட்டை தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகள், போட்டியாளர்கள் அல்ல. இரு நாட்டு எல்லையில் அமைதி தன்மையை ஏற்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பேட்டி. செப்டம்பர் 2வது வாரத்தில் பிரதமர் மோடி மணிப்பூர் செல்லவிருப்பதாக தகவல். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவதுடன் புதிய திட்டங்களை அறிவிக்க வாய்ப்பு. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை மீட்பு பேரணி இன்றுடன் நிறைவு. பாட்னா நிறைவு பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என தகவல். மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் கடினமான பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதை வருகிற 10ஆம் தேதி பிரதமர் மோடி மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பார் என தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு. வங்கதேசத்தவர் ஊடுருவல் தடுப்பு விவகாரத்தில் அமித்ஷாவை மிரட்டும் வகையில் பேசியது சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. ஆன்லைன் கேமிங் நிறுவனமான மொபைல் பிரீமியர் லீக் இந்தியாவில் தனது 60% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. பணம் கட்டி விளையாடும் போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வருவாய் இழப்பை சமாளிக்க பணி நீக்கம் செய்ய முடிவு என தகவல். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கிணற்றில் தவறி விழுந்த யானை. பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி மீட்ட வனத்துறையினர். அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் இந்தியர்களின் எண்ணிக்கை கொரோனா பாதிப்பு ஆண்டுகளை தவிர்த்து 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக சரிவு. 2025 ஜூன் மாதத்தில் பயணம் செய்த இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 8% சரிந்துள்ளதாக தகவல். நியூயார்க்கில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் காலிறுதிக்கு முன்னேறி அல்காரஸ் ஜெசிகா பெகுலா அசத்தல். மோட்டார் ஸ்போர்ட் மற்றவர்கள் நினைப்பது போல் எளிதானது அல்ல. அது உடல் மற்றும் மன ரீதியில் கடினமானது. ஜெர்மனியில் நடைபெறும் GT4 கார் பந்தயத்தில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் கருத்து.